ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வேம்பிலியோட செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கடை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு சூடாக வந்து ஒரு மசாலா டீ குடிக்கலாம் அப்படின்னு தான் போனோம். டீ சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து 20 ருபீஸ்க்கு கிடைக்கிற பானிபூரி இங்கே வந்து 2 பவுண்டு. ஸோ 2 பவுண்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் கிட்ட. அதுக்கப்புறமா தான் என் கண்ணில் பட்டுது மெட்ராஸ் அப்படின்ற நம்ம ஊர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. எங்கடா இந்த ஊருக்கு வந்து நம்ம ஆளுங்களை பார்ப்போமா அப்படின்னு ஏங்கும்போது தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம். நிஜமாகவே நம்ம ஊரில் இருக்கிற ஃபீல் தாங்க வந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் வசந்த பவன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த பவனும் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து தோசா கடை, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு க்ராசரி ஷாப் தான். அதுக்கப்புறம் நிறைய வந்து சாட் கடை வந்து நிறைய வச்சுருந்தாங்க. தோசா எக்ஸ்ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பானிபூரி, பேல்பூரி, சமோசா இந்த மாதிரி நிறைய கடை வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சில பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருந்தோம். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா நிறைய நாட்டு சர்க்கரை இதெல்லாமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த திணை, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம், குதிரைவாலி இதெல்லாமே நான் நிறைய பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாமே தமிழ்லேயும் எழுதியிருந்தது. இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தமிழில் எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ப்ராடக்ட் ஆச்சி. ஸோ இதெல்லாமும் நான் பார்த்தேன். ஆனால் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம அதை வந்து 100 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. லைக் இன்டூ 10 டைம்ஸ் வந்து இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே எதுவுமே வாங்கலை. நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஒரு சில பொருள் வாங்கினோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ரோடு மாதிரி இருந்துச்சு. சரி நாங்கள் அங்கே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு சாரீ, அதுக்கப்புறம் வந்து குர்த்தி இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. பட்டு சாரீ எக்கச்சக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து கோல்டு ஷாப்ஸும் நான் நிறைய பார்த்தேன். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கும் இங்கே ஊருக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் தான் வந்துட்டு இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இளையராஜாவோட கான்சர்ட் வந்துட்டு லண்டனில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து போயிட்டே இருக்கும்போது லைக் எங்களுக்கு சைடில் 2 பக்கமும் வந்து நிறைய கடை இருந்துச்சு. நிறைய சாரீஸு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா நிறைய கோவில் அங்கே இருக்குது. லைக் சிவன் கோவில், பாபா கோவில்னு சொல்லிட்டு நிறைய கோவில் இருக்குது. நாங்கள் வந்து சிவன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டோம். வீடியோ எடுக்கலாமா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் இன்னொருத்தர் வந்து வீடியோ எடுத்தாங்க. அப்போயே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து வார்ன் பண்ணாங்க, இல்லை வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு. பட் எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்துட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆனந்த பவன் போனோம். அங்கே போனோடனே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட போகிறோம். இத்தனை நாள் வந்து நம்ம செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. சரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். பட் விலை எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது இன்டூ 5 டைம்ஸ் கிட்ட ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து ஒரு தோசை வந்துட்டு ஒரு 170 இல்லை வந்து 120 அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே எல்லாமே வந்து 450, 475, 500 அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மீல்ஸ் வந்து நம்ம ஊரில் மேக்ஸிமம் வந்து ஒரு 250, 300 இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 900, 1000 ருபீஸ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம விலையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு கூடவே வந்து பருப்பு பொடி, நெய், ஊறுகாய், அப்புறம் சாம்பார், அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ஏதோ கீரை மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க, சாம்பார், ரசம், அப்புறம் உருண்டை குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து புடலங்காய் பொரியல் வச்சுருந்தாங்க, மோர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சூப்பராக ஒரு கேசரி வச்சுருந்தாங்க, வடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரைஸு, அப்பளம். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நான் வந்து ஒரு தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். தோசை ரொம்ப பெருசாக இருந்தது. நிஜமாகவே வந்து கொடுத்த காசுக்கு தாங்க. அதுக்கு கூடவே வந்து 3 சட்னி கொடுத்தாங்க, ஒரு சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெட் கலரில் இருக்க ஒரு சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதெல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து சரின்னு மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, கடை வந்து கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ தான் மொத்த கடையுமே அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறமா ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னும் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு பாத்திர கடைக்கு தான் வந்தோம். ஏன்னா என்கிட்ட வந்து குக்கர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் புது குக்கர் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம்.
பூஜை சாமான் எல்லாமே இருந்துச்சுங்க. பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம், பானை எல்லாமே இருந்துச்சு, ஊதுவத்தி அந்த மாதிரி. அப்புறம் நம்ம வந்து ஹோமம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுக்குக்கேற்ற அந்த சாமான் எல்லாமே இருந்துச்சு. பெல்லு, தட்டு, பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கடை. நாங்களும் சில ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத வந்து நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து போடுறேன். அப்படி இல்லைனா லாங் வீடியோவாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன். சரி அப்படின்னு தான் நானும் வந்துட்டு சும்மா ஒரு கிளிப் எடுத்தேன். என்னென்ன இருக்குது இந்த கடையில் அப்படின்ற மாதிரி. இந்த டீ கப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 3 பவுண்ட்ஸ் கிட்ட வருது. இந்த டம்ளர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பவுண்டு. அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி கிண்ணம் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் குட்டின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி, நம்ம நினைக்கிற மாதிரி குட்டிலாம் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து காப்பர், பித்தளை, அப்புறம் வந்து அலுமினியம் எல்லாமே இருந்துச்சுங்க இந்த கடையில். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் பேஸ் வந்து குக்வேரு, அதுக்கப்புறம் வந்து இந்த சர்விங் பவுலு இது எல்லாமே விற்றுது. பட் எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக தான் தெரியும். நம்ம அதெல்லாம் பார்க்காம இங்கே என்ன விலை விற்கிதோ அதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பண்ணால் தான் நம்மளால் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா மனசு வந்து நம்ம வாங்க மாட்டோம். நிறையா வந்து இந்த கிளாஸில் பீங்கான்லலாம் நல்லா நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி மைக்ரோவேவ் ஃப்ரெண்ட்லி டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாமே நான் பார்த்தேன். பட் நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா எனக்கு இன்னொன்று என்னென்னா, எனக்கு மைக்ரோவேவ் ஓவனில் அவ்வளோவா சமைக்க தெரியாது. அதனால் மட்டும்தான் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்க்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடந்து போனீங்கன்னா ஃபுல்லாக மினி டி நகர் தாங்க. எல்லாமே இருக்குது. கரும்பு ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து இளநீ, அதுக்கப்புறம் பானிபூரி, அதுக்கப்புறம் இந்த கோலா, ஐஸ் கோலா எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம எப்படி டி நகரில் பார்ப்போமோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்வெட்டர்ஸ், குர்த்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த நைட்டீஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லிப்பர்ஸ் பார்த்தேன். ஸ்லிப்பர்ஸ் வந்து நிறைய ஆஃபரும் விட்டுருந்தாங்க. 90%, 50% அது மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. கடைக்குள்ளேயும் இருக்குது, கடைக்கு வெளியவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரோட் சைட் ஷாப் நிறைய இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஹிந்துஸ்க்கான அந்த நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சீப்பாகவும் இருந்துச்சு, காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. பட் மோஸ்ட்டாக வந்து நம்ம டி நகரில் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் தான் இருந்துச்சு. லைக் அவங்களாம் வந்து நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அந்த பான் பராக் தான் துப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு, கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லி. ஸோ லண்டன்லேயும் நல்லிக்கிட்ட ஒரு நல்லி வந்து ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக பட்டு சாரீ, அப்புறம் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அந்த மாதிரி கடையும் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்னை சில்க்ஸ்னு இருக்குது. நான் எந்த கடைக்குள்ளேயுமே போகலை. பட் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது என்னென்ன கடை இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்ரன் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். ரக்ஷாபந்தன் வருது அப்படின்றதுனால நிறைய இடத்துல வந்து இந்த ராக்கி இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் இருக்கிறதுனால அவங்களாம் வந்து அதை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து போகும்போது நிறைய கடை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேம்ஸு இதெல்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன பசங்க விளையாடுற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. ஃபோன் கடை, ஃபோன் கேஸு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த பாருங்கள் நம்ம ஆள் வந்து இந்த பான் பராக்லாம் துப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு பெஸ்ட்டு ப்ளேஸ் வந்து நான் இதை சொல்லுவேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைமும் போவேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தது. நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இருந்துச்சு. பானிபூரி மெயினாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மாம்பழம் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நான் அப்படியே சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மேட் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் ஒரு கடையில் வந்து மேட் மட்டும் வாங்கியிருந்தோம். அதுவும் வந்துட்டு குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ஓகே தான்.
அதுக்கப்புறமா தான் இந்த கடை பார்த்தேங்க. சூப்பரா இருந்துச்சு மேக்ஸி எல்லாமே. 2ஆ எடுத்தீங்கன்னா 15 பவுண்டு, 1ஆ எடுத்தோம்னா நம்ம வந்து 8 பவுண்டு. அதுக்கப்புறம் நெறைய வந்து இந்த ஸ்வெட்டர்ஸ்லாம் நெறைய இருந்தது. ஆஃபர் மாதிரி, அதாவது 2 எடுத்தா இவ்வளோ அப்படின்ற மாரி. பட் இந்த மேக்ஸி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராவும், கிளாத்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாமே நாங்க சுத்தி பார்த்துட்டு, சரின்னு மறுபடியும் ட்ரெயின் எடுத்துட்டு ட்ரெயினில் கிளம்பிட்டோம். ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பாக நான் காட்டுறேன். நான் வந்து விலாகாக போடுறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸாவது நான் போடுறேங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்த வழியே தாங்க மறுபடியும் வந்து அந்த எஸ்கலேட்டரில் இறங்கி மறுபடியும் அந்த டியூப் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போகணும். நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே நாங்கள் நிறைய நடந்தோம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்கள் நடந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டதுக்கு நடக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கால் வலிச்சுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினும் கொஞ்சம் டிலேவாக தான் வந்துச்சு. அதனால தான் நிறைய கூட்டம் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு போகிறதுக்கே வந்து 7:00 ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.